அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் மஞ்சள் சாதம் செஞ்சுருக்கேங்க. கூடவே இப்போ கறிவடை சட்னியும் முட்டையும் செஞ்சுருக்கேன். இது மஞ்சள் சாதம் எதுக்கு சாப்பிட்ணுன்னாக்கா, நம்ம சளி பிடிச்சிருந்தா, குடும்பத்தில் யாருக்கும் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இது உடனே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. உடனே சளியும் நல்லாயிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். வெந்தயம் பாருங்கள், 3/4 மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். வெந்தயம் நிறையா போடுங்க, நல்லது உடம்புக்கு. நல்லா மணமாக இருக்குங்க சாதம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்சர் உள்ளவங்க இது சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது அவங்களுக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். இது ஆரோக்கியமான சாதங்க. இது சளி பிடிச்சின்னா உடனே கேட்கும் இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டா. இப்போ தேங்காய் பால் பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து தண்ணியோடு கலந்து வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி 1.5 கப்பு அளவு போட்டிருக்கேங்க. அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த 1.5 கப்புக்கு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி சாதம் கூட செஞ்சாக்கா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் கூட சேர்த்துக்கணும். கொதி வந்தோடனே அரிசி போடக்கூடாதுங்க. கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடணும் அரிசியை. சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். தண்ணி அளவு 1க்கு 2 நம்ம கப்பு அளவு தண்ணி வச்சுக்கணும். அரிசிக்கு எப்போதும் அதாங்க, 1க்கு 2 நமக்கு அளவு கணக்கு. அதிலே தேங்காய் பால் புழிஞ்சு கணக்கு வச்சுக்கணும் நம்ம. அடுத்தது கறிவடை சட்னி பண்ணுறது காமிக்கிறேங்க. ரொம்ப மெச்சாக இருக்குங்க இதுக்கு. நாங்கள் இதுக்கு அதுதான் வச்சுக்குவோம், கறிவடை சட்னி தான் நாங்கள் வச்சுக்குவோம். எனக்கு குழம்பே தேவை கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குங்க. கறிவடை இருக்குது பாருங்கள். நான் வருஷம் ஃபுல்லாக கறிவடை போட்டு வச்சுக்கிட்டுருவேன். எப்போதும் எனக்கு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கறிவடை அதில் எண்ணெயில் வறுத்துக்கிறேன். குழம்பே தேவை கிடையாதுங்க இதுக்கு, இதே போதும். சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மணமாக இருக்கும். கறிவடை செய்யறதுனா மணமாக இருக்கும். ரொம்பவே கருகட்டக்கூடாது. பாருங்கள், கறிவடை வறுத்து வச்சுருக்கேன். மிளகா சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு நெத்து மிளகா ஒரு சுட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பாருங்கள், அதையும் சுட்டு வச்சுருக்கேன். 4 கீத்து வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சை சைஸு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்கள் கூட வேணால் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் முட்டை செய்கிறத காமிக்கிறேங்க. வறுத்த முட்டை செய்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும். முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்புத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதுங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். லைட்டாக இருந்தால் போதும். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பாதி டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்க வேணாம். எல்லாம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி வேகமாக மிக்ஸ் பண்ணாக்கா நம்ம அதை உடஞ்சிரும். முட்டையில் உள்ளது மஞ்சக்கெல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வீட்டில் யாருக்கும் சளி பிடிச்சிச்சுன்னா இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் நல்லாயிரும், சளி நல்லாயிரும். அல்சர் உள்ளவங்க இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்லாம்.
ஒரு ஃபேனில் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மஞ்சக்கெல்லாம் வெளியே வந்துடும். மெதுவாக செய்யணும் நம்ம. பாருங்கள், இப்போயே எனக்கே கலந்து வருது பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ரெண்டு உடையத்தான் செய்யும். மெதுவாக திருப்பி போடணும். ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும், எடுத்துடலாம். சும்மா சாதா முட்டை சாப்பிட்றதுக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மஞ்சள் சாதத்துக்கு ரெண்டுமே சைட் டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை சட்னியும் முட்டையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.